நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். இல்லமெல்லாம் உங்கள் உள்ளமெல்லாம் ஸ்ரீமதி 2-in-1 மேஜிக் சாம்பிராணி கப்ஸ். பொதுவா ஒரு பகுதியில் கொலை தற்கொலை நடந்திருக்கு அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அதை கடந்து போறவங்களுக்கும் சரி, அதை பத்தின ஒரு ஞாபகத்தினாலேயே தன்னை அறியாம ஒரு பய உணர்வு ஏற்படும். அதுலயும் ஒருத்தர் ஒரு வீட்டில் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலும், ஒரு வீட்டில் கொலை நடந்திருக்கு அப்படின்னாலும், அந்த சம்பவம் நடந்த அந்த வீட்டுக்கு ஒரு வித பயத்தாலேயே யாருமே குடியேற மறுக்கிறது வழக்கம். அப்படி இல்லைனாலும் குடியேறின கொஞ்ச நாளிலேயே வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா இங்க ஒரு டாக்டர் குடும்பம் 11 பேர் தூக்கு போட்டு தற்கொலை செஞ்ச வீட்டில் தைரியமா குடியேற போறாங்கன்னு தகவல் வெளியாகிருக்கு. டில்லியில புராரி நகர்ல இருக்கிற ஒரு வீட்டில் கடந்த ஆண்டு சுந்தாவாட் என்பவருடைய குடும்பத்தை சேர்ந்த 11 பேர் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இந்த சம்பவம் நாடெங்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. தற்கொலை நடந்த அந்த வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஒரு டைரியில நாங்க மோட்சத்திற்கு செல்கிறோம் அப்படின்னு எழுதப்பட்டிருந்ததாம். இறந்து போன லலித் என்பவருடைய சகோதரர் தினேஷ் சிங் சுந்தாவாட் வசம் இருக்கிற இந்த வீட்டுக்கு டாக்டர் மோகன் காஷ்யப் குடும்பம் நாளைக்கு குடியேற போறாங்களாம். இது பத்தி தினேஷ் சிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 11 பேர் தூக்கு போட்டு தற்கொலை செஞ்ச வீடு என்பதாலேயே அதை பேய் வீடுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால அதை விற்க முடியல. அந்த வீட்டில் அனைத்து விதமான சடங்குகளும் செஞ்சிருக்கோம். ஆனா பேய் வீடுன்ற புரளியால வாடகைக்கு வர்றதற்கும் ஆள் இல்லாம போச்சு. அப்படியும் 2 குடும்பத்தினர் வந்த சில நாட்கள்லேயே வீட்டை காலி செஞ்சுட்டு போயிட்டாங்க. இப்போதான் டாக்டர் மோகன் காஷ்யப் குடும்பம் குடியேற இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு தினேஷ் சிங் சுந்தாவாட். இதை பத்தி டாக்டர் மோகன் காஷ்யப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் மூட நம்பிக்கை இல்லாதவன். மாதம் 25,000 ரூபாய் வாடகைக்கு இவ்வளவு பெரிய வீடு விட்டிருக்காங்க அப்படின்னா அதை யாராவது மறுப்பாங்களா? என்னோட மனைவி குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து காமிச்சேன். அவங்க எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வீட்டில் நாங்கள் குடியேற இருக்கோம் அப்படின்னு எந்த ஒரு பயமும் இல்லாமல் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.